உங்கள் வெளிப்படுத்தல் 2ஆம் அத்தியாயம் முதல் 7 வசனங்கள். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும், இங்கதான் பிரச்சனையா இருக்கு. ஆனாலும் பொதுவாக எந்த ஒரு சபையிலும் இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது கூட ரொம்ப அபூர்வம் தான். இது ரொம்ப ஸ்பெஷல் தான். திஸ் சர்ச் ஹஸ் காட் மெனி பிளஸஸ், மெனி பிளஸ் பாயிண்ட்ஸ். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லி கடைசியில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்கிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று இருக்கிறது. அப்போ இந்த திருச்சபையினுடைய பிரதானமான பிரச்சனை என்னவென்றால், ஆதி அன்பு இழப்பு, லாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லவ். இன்றைக்கு அதை குறித்து தான் உங்களோட நான் பேச விரும்புகிறேன். The problem of the Ephesian church was loss of first love. ஆதி அன்பு இழப்பு. நான் இப்போ ஒரு காரியம் நான் சொல்ல போகிறேன். இந்த சர்ச்சில் நிகழ்ச்சிகள் இருந்தன, திட்டங்கள் இருந்தன, பொறுமை இருந்தது, உபதேசத்தில் தூய்மை இருந்தது, சகிப்புத்தன்மை இருந்தது, ஆனால் அன்பு இல்லை. இப்படி ஒரு நிலைமை சாத்தியமா? சாத்தியம். அதைத்தான் 1 கொரிந்தியர் 13 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார், நான் அந்நிய பாஷை பேசினாலும் அன்பில்லாமல் நான் இருக்க முடியும், நான் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அன்பில்லாமல் நான் இருக்க முடியும், நான் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பில்லாமல் இருக்க முடியும், நான் எனக்கு உள்ளதையெல்லாம் நான் அன்னதானம் பண்ணினாலும் நான் அன்பில்லாமல் இருக்க முடியும், நான் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு என்னுடைய உடலை ஒப்பு கொடுத்தாலும் நான் அன்பில்லாமல் இருக்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சாத்தியம் ஒழுங்காக ஆண்டவர் காணிக்க கொடுக்க தானே செய்கிறேன், நான் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் நான் பங்கு பெற தானே செய்கிறேன், எவ்வளோ பிரச்சனைகளை நான் சகிச்சுக்கிட்டு தானே நான் இருக்கிறேன் என்று நாம் எல்லாம் சொல்லிக்கொண்டு நமக்கு அறியாமல் நாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி நிலைமை இருந்தாலும் ஆதி அன்பு, த ஃபர்ஸ்ட் லவ், த ஏர்லி லவ் என்று ஒன்று இருக்கிறது. அதை குறித்து நான் இன்று உங்களோடு கூட பேச வருகிறேன்.